திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானை காதலால் கூப்புவார் தன்கை. சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். புரட்டாசி மாதம் மாதப்பிறப்பு குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி திதியில் 1ஆம் தேதி, அதாவது புரட்டாசி மாதம் முதல் தேதி காலை 6:34 கன்னியா லக்னத்தில் சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் புரட்டாசி மாதம் பிறக்கிறது. இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். கன்னியா லக்னம். கன்னியில் சூரியன், சுக்கிரன், கேது. கும்பத்தில் சந்திரன், சனி. மீனத்தில் ராகு. ரிஷபத்தில் குரு. மிதுனத்தில் செவ்வாய். சிம்மத்தில் புதன். பாருங்க, நமக்கு கிரக நிலைகளை பார்த்துடும். பொதுவாக 22/4/24 பாருங்கள், எல்லா கிரகமும் சுமார் 6 மாத காலமாக எல்லா கிரகமும் ராகு கேதுக்குள்ளேயே இருக்குங்க. சனி மட்டும் கிடையாது. சனி கும்பத்தில் இருக்கிறாரு, மீனத்தில் இருக்கிறது ராகும், கன்னியில் இருக்கிற கேதும். பாருங்கள், 6 மாத காலமாக எல்லா கிரகமும் அதுக்குள்ளே இருக்குது. சனி மட்டும்தான் ராகுக்கு வெளியே கும்பத்தில் இருக்கிறார். நம்ம பலன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோங்க. இந்த குரு பயிற்சி ஆன உடனே மேசராசிக்கு அபரீதமான பலன், கடகராசிக்கு நல்ல பலன், கன்னி ராசிக்கு நல்லது செய்யும், விருச்சிக ராசிக்கு குரு நல்லது செய்வார், அடுத்து மகரத்துக்கு நல்லது செய்வார்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் சொல்கிறோம். உண்மையும் அதுதாங்க. அதாவது குரு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்து நம்ம ராசிக்கு வரும்போதெல்லாம் நன்மைகளை செய்வார், சுப காரியங்கள் நடத்தி கொடுப்பார். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ 1/5/2024 ரிஷபத்துக்கு நன்மைகளே செய்யலைங்க இது வரைக்கும். காரணம் என்னன்னா, ராகு கேதுக்குள்ளேயே எல்லா கிரகமும் மாட்டிக்கிச்சு. அடுத்தது பாருங்கள், ரிஷபத்தில் இருக்கிற குருவை மீனத்தில் இருக்கிற ராகு இப்போ 3ஆம் பார்வையாக அதை வேற பார்க்குறார். அப்போ பாருங்கள், இந்த குரு பலன் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார். இப்போ பாருங்கள், குரு வக்கரமாக போகிறார். 15/10/2024 குரு வக்கரமாகிறார். அடுத்தது வக்கர நிவர்த்தி பாருங்கள், 11/2/2025. இப்போ ஒரு வருஷத்துக்கு குரு செய்ய வேண்டிய பலனை இந்த குரு வக்கரமாகும்போது 4 மாதத்தில் பாருங்கள், மேச ராசிக்கும், கடகராசிக்கும், கன்னி ராசிக்கும், விருச்சிக ராசிக்கும், மகர ராசிக்கும் அபரீதமான பலனை செய்ய போகிறார். ஒரு வருஷம் செய்யக்கூடியதை இப்போ 4 மாதத்தில் கொடுக்க போகிறார். என்ன காரணம்னா, குரு வக்கரமாகிறாரு. ஏற்கனவே ராகு வக்கர கிரகம் அதை பார்க்குறாரு. இப்போ 2 கிரகமும் நெகட்டிவ் ஆகிடுச்சு. அப்போ வக்கரமும் சேரும்போது நமக்கு பாசிட்டிவ் ஆகிடும். ஆகையினால் நமக்கு அபரீதமான நல்ல யோகத்தை செய்ய போகிறார் குரு. 4 மாத காலம் மறுபடியும் வக்கரமாயிடும். வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் பாருங்கள், ராகுவோட பார்வை இருக்கும். ஆகக்கூடி இந்த வருஷத்தில் இந்த வக்கர நிலையில் இருக்கிற குரு 4 மாத காலத்தில் செய்ய வேண்டிய நற்பலன்கள் அனைத்தும் 15/10/2024 முதல் 11/2/2025 செஞ்சு கொடுத்துருவார் இந்த குரு. அடுத்தபடியாக பாருங்கள், இந்த இவ்வளோ நாள் ராகு பார்வையினால் குரு பலன் செய்ய முடியாத மந்த நிலை. ஏற்கனவே நல்ல காரியங்கள்லாம் நடத்தி கொடுத்துருப்பார். நல்லா தசாபுத்தியெல்லாம் நல்லா
5 கூடிய தசை 9 கூடிய தசை வரும்போது நல்லா பார்த்துருக்குன்னா அதெல்லாம் நடந்திருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கு அது சரியான இன்னும் அது ஒத்து வரலாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பார். அது பாசிட்டிவ்லேயே கொஞ்சம் தாமதப்படுத்துவார். அந்த மாதிரி ஒரு நேரம். இப்போ குரு வக்ரமான பிறகு 12 ராசிக்கும் நல்ல பலன்களை செய்ய போகிறார் இந்த குரு. 17/9/2024 செவ்வாய்க்கிழமை முழுவதும் பௌர்ணமி. 18/9/2024 முதல் மகாலயபட்சம் ஆரம்பம். அமாவாசை புரட்டாசி மகாலயபட்சம் வருங்க. 21/9/2024 சனிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி. இந்த பாருங்கள், மகாலயபட்ச அமாவாசையில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து அமாவாசை முடிய 15 நாளும் திதி நம்ம இல்லத்துக்கு நம்ம முன்னோர்கள்லாம் வந்து தங்கியிருந்து நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி நம்ம வீட்டில் திருத்தி நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து நல்ல காரியங்கள்லாம் நடத்த வர்றாங்க. அதாவது நமக்கு அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த மகாலய பட்சத்தில் செய்யக்கூடிய பிதர்களுக்கு திதி செய்கிறது அவ்வளோ சிறப்புங்க. அவங்க வரும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு நம்மளை எல்லாரையும் தெரியும். அந்த மாதிரி வந்து அவங்க நம்ம பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, மகன், பேத்தி எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆகையினால் எல்லோரும் நம்ம இந்த மகாலயபட்ச அமாவாசையத்தில் திதி கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க. அதுவும் பாருங்கள், நமக்கு முன்னோர்கள் திதி, அதாவது எந்த மாதம் அவங்க இறந்துருந்தா கூட அந்த திதியில் இந்த மாதத்தில் கொடுக்கறது, மாலையபட்சத்தில் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அப்புறம் அமாவாசை புரட்டாசி அமாவாசைக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்புங்க. இதில் குறிப்பாக பாருங்கள், 15 நாள் கொடுக்க முடியலனா கூட மகாபரணி பிதர்களுக்கு கொடுக்கலாம். மகாபரணிங்கிறது ரொம்ப விசேஷம். மகாலயத்தில் மகாபரணி, விதிபாதம், மத்தியாஷ்டமி, கஜசாயை இந்த மாதிரி தினங்களிலையும் புரட்டாசி அமாவாசை வர்றதுக்கு வரையிலும் நமக்கு செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. மகாலய தர்ப்பணம் செய்வது விசேஷமான கருதுகிறார்கள். ஏன்னா முன்னோர்கள் வந்து அவங்கள திருப்திப்படுத்தி அவங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி அர்த்தங்க. அதனால் அமாவாசை முடிய 15 நாளும் நமக்கு வந்து நம்ம இல்லத்தில் தங்கியிருந்து அமாவாசை இருந்து மறுநாள் கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி 15 நாளும் நம்மளது முன்னோர்கள் நம்ம இல்லத்தில் வந்து தங்கி விடைபெற்று போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்த்துக்களை வழங்குறதுக்கு இந்த தர்ப்பணங்களை செய்வது சிறப்புங்க. பொதுவாக மகாலய தினத்தில் பாருங்கள், நமக்கு புரட்டாசி அமாவாசை முடிய நமக்கு அவ்வளோ நற்பலன்கள் நடக்கும். இந்த மாதிரி அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சிருது இல்லைங்க, அந்த மாதிரி. அடுத்தபடியாக பாருங்கள், 3/10/2024 வியாழக்கிழமை நவராத்திரி பூஜை ஆரம்பம். அடுத்தது 11/10/2024 வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை. அடுத்தது 12/10/2024 விஜயதசமி. அடுத்து பாருங்கள், 16/10/2024 இரவு 7:59க்கு பௌர்ணமி வருவதால் அன்னைக்கு நமக்கு விரதம் இருக்கலாம், பூஜை செய்யலாம். 17/10/2024 வியாழக்கிழமை பௌர்ணமி விரதம் இருக்கணும். ஏன்னா மாலை 5:37 வரைக்கும் தாங்க பௌர்ணமி இருக்குது. ஆக நமக்கு முதல் நாள் 16/10/2024 7:59க்கு பௌர்ணமி வந்துடுது. அப்போ பௌர்ணமிக்கு பூஜை போடுபவர்கள் இரவில் பூஜை போடலாம். ஆனால்
பௌர்ணமி விரதம் கடைப்பிடிப்பவர்கள் 17/10/2024 வியாழக்கிழமை சூரிய உதயத்திலிருந்து மாலை 5:37 வரையும் பௌர்ணமி இருப்பதால் அதில் விரதம் இருக்கலாங்க. 5:37க்கு மேலே பிரதமம் வந்துடும். அதனால் 17/10/2024 வியாழக்கிழமை பௌர்ணமி விரதம் இருக்கலாம். அடுத்து 17/10/20 துலா மாதமாக ஐப்பசி பிறந்துடுதுங்க. அன்றைக்கி துலா ஸ்நானம் ஆரம்பம். 17/10/2024 மாலை 5:53 துலா மாதமாகிய ஐப்பசி பிறந்து துலா ஸ்நானமாக அன்றைக்கி செய்யலாங்க. பாருங்கள், அந்த மாதிரி இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் உள்ள நிகழ்வுகள். அடுத்தபடியாக பாருங்கள், இந்த புரட்டாசி மாதத்தில் 19/9/2024 அன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொரு கிரகமாக இந்த ராகு கேது பிடியிலேருந்து இருந்துச்சு பாருங்கள், அதெல்லாம் விடுதலை ஆகுது. எப்படின்னா, முதல்ல சூரியன், புதன், சுக்கிரன், சனி கிரகங்கள் இந்த ராகு கேது பிடியிலிருந்து ஒவ்வொரு கிரகமாக விலகுதுங்க இந்த மாதம். எனவே யோகமான மாதங்க. ஏன்னா புரட்டாசி மாதமும் ராகு கேதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஐப்பசி 1ஆந்தேதி சூரியன் வெளியில் வந்துடுவார். இந்த மாதிரி 26/12/2024 வரையிலும் நல்ல பலன்கள் இனி நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒவ்வொரு கிரகமாக வந்துடுது பாருங்கள். அதாவது 12 ராசிக்கும் இந்த ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் மாட்டிக்கிட்டதுனால, ராகு கேது பிடியில் சிக்கி உள்ளதால் நற்பலன்கள் செய்கிறதுக்கு தாமதம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கிரகமாக வருது. ஐப்பசி சூரியன் வர்றார், ஏற்கனவே புதன் வந்துட்டார். புதன் வேறு உச்சநிலையில் இருந்தார், இப்போ அவரும் வந்துடுவார். சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் வெளியில் வந்துடுதுங்க. சனி ஏற்கனவே இருக்கிறார். ஆகையினால் இந்த ராகு கேது பிடியிலிருந்து ஒவ்வொரு கிரகமாக வெளியில் வர்றதுனால நமக்கு இந்த புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக 15/10 குரு வக்கர நிலை ஆகும்போது நமக்கு நல்ல பலன்கள் குரு வேற செய்வார். அடுத்தபடியாக பாருங்கள், நமக்கு இந்த புரட்டாசிக்கு பிறகு ஐப்பசியிலிருந்து இந்த வருஷம் முடிவு வரையும் குரு வக்கர நிலையில் இருக்கிறார். ஏன்னா 11/2/2025 தான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். ஆகையால் இந்த புரட்டாசி மாதத்திலிருந்தே நமக்கு யோகம் ஆரம்பித்து விடும். அதனால் இந்த மாதம் புரட்டாசி மாதம் நல்ல மாதம். எல்லோரும் மகாலய திதியை கொடுத்து முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறுங்கள். வணக்கம்.